30 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதில் நாள் இன்னைக்கு 19. நேற்று ஃபுல்லாகவே நான் தூங்கலை. ஏரியாவில் நடந்த ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணதுலேருந்து அதோட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே சகர் செஞ்சுட்டு அப்படி தூங்கிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடக்கு போனால் இன்னைக்கு பீஃப் சுக்காவும் அதே மாதிரி பீஃப் குழம்புலாம் இருந்தது. சேர்த்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சதும் ஃப்ரூட்ஸ் வந்தது. ஃப்ரூட்ஸையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன யாராவது புதுசாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மில்க் வந்தது, மில்க்கையும் குடிச்சிட்டு டைம் பார்த்தா நியத்தை வைக்கிறக்கான டைமை தண்ணியை குடிச்சிட்டு நியத்தை வச்சுட்டு தொழுதரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முசல்லாம் வெளிச்சு வீட்டிலே தொழுதுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா லுகர் டைம் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இந்த பகலை தூங்குறதே ஒரு சுகம்தான். அப்புறம் லுகர் தொழுதுட்டு எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே அசருக்கான டைம் ஆயிடுச்சு. அசருக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு கஞ்சி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பசங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நேற்று நடந்ததெல்லாம் பற்றி பேசிட்டு அப்படியே கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தோம். நேற்று நிறையா நடந்தது, அதெல்லாம் பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் கட்லெட்டு, சமோசா, அது இதுன்னு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஜூஸு, கஞ்சி எல்லாமே இருந்தது. டைம் ஆயிடுச்சு. தண்ணியை குடிச்சிட்டு நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முட்டை போண்டா வீட்டில் என் தங்கச்சி பண்ணியிருந்தா, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் விட இந்த ஃபலூடா தான். வீட்டில் என் தங்கச்சி ஃபலூடா பண்ணியிருந்தா, அது கூட வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்டேன் பாருங்க, ஒக்கா மக்கா என்ன டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபலூடா நான் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் ஃபைனலாக போய் பள்ளிவாசலில் தொழுதுட்டு துவாலாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.